Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகல சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடனே இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகையை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் நம் இதயத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் நம்பிக்கை பலமாக வைத்துக்கொள்வது எப்போதுமே சுலபம் கிடையாது. ஆனால் கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேற ரொம்ப காலம் ஆவது போல் தெரிவதால் சில சமயம் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். கடவுளுடைய அரசாங்கம் எப்போது வரும், நாம் எப்போது சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை அது ரொம்ப பெரிய காலம் இல்லை. ஏனென்றால் அவர் என்றென்றும் வாழ்கிறவராய் இருக்கிறார். அவர் நினைத்ததை சிறந்த விதத்தில் செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறாதவர். ஆனால் நாம் நினைக்கும் நேரத்தில் அதை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுவரை நம் நம்பிக்கையை எப்படி பலமாக வைத்து கொள்ளலாம்? இதை நாம் சற்று சிந்திக்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். நம் நம்பிக்கையை நிஜமாக்கப் போகிற ஆண்டவரிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இருக்கிறார் என்றும் அவரை ஊக்கமாக தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நிஜமானவர் என்று நாம் எந்தளவு நம்புகிறோமோ அந்தளவு அவருடைய வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்ப வேண்டும். அதோடு ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய வேண்டும். படிப்பது என்றால் அதை படித்து அதை நாம் தியானித்து நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். படிப்பதனாலே மட்டும் ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவதில்லை. அதை படித்து அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நம்மால் பார்க்க முடியாது என்றாலும் அவரிடம் நெருங்கி போக முடியும். நாம் பேசுவதை அவர் கண்டிப்பாக கேட்பார் என்று நம்பிக்கையாய் இருக்கலாம். இதைதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 இறைவசனங்களை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவருடைய அரசாங்கம் வருவதற்கு நம் காலம் தாமதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அனைவரும் மனம் மாற வேண்டும். நம் தப்பறை கொள்கையிலிருந்து மனம் மாற வேண்டும். நம் மனம் மாறுவதற்காக தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏனால் ஒருவரும் அழியக்கூடாது என்று சிந்தனை கொண்டவர் நம் தகப்பனை போல. எனக்கு பிரியமானவர்களே, அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ நேரங்களை நான் எதற்காகலாம் நம் நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? அப்படி முயற்சி செய்யாவிட்டால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடனே இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் பொறுமையோடு அவர் பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் சீஷர்கள் மூலியமாக. பரலோக ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும்.
எனக்கு பிரியமானவர்களே, அனைவரும் மனம் திரும்புவதற்கு, அவருடைய அரசாங்கத்தில் நம் நித்தியமாக வாழ்வதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் அப்பா, எங்கள் பரலோக தகப்பன், உமது ராஜ்யம் கட்டமைக்கப்பட அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் மறுரூபமாக ஆக நீர் தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிற செயல்களை நீர் அறிகிறீர்கள். அதன்படியாக இன்னும் அநேக பேர் மனம் மாறுவதற்கும் நீர் என்ன சொன்னீரோ அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து மிகவும் மனத்தாழ்மையோடு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க தேவ கிருபை செய்யும். கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.